எம்ஜிஆர், ஜெயலலிதா, கருணாநிதி எனது ரோல் மாடல்ன்ட்டார். கருணாநிதியும் சேர்த்துட்டார். அதுதான் பிரச்சனை. ரோல் மாடல்னு கருணாநிதியை சேர்த்துட்டார். ஏன்னா கருணாநிதியை நீங்கள் எதில் ரோல் மாடல் வச்சுக்கலாம்? ஒரே ஒரு விஷயத்தில் நீங்கள் ரோல் மாடல் வச்சுக்கலாம். ஒரு விஷயம், 2 விஷயம் அவரை பற்றி நல்ல விஷயம். அவர் செய்த அரசியலுக்கு நீங்கள் அவர் ரோல் மாடலாக வச்சு அவர் செஞ்ச அரசியலை செய்யாதீங்க. கள்ள ஓட்டு போடுறது, ஆளுகளை வச்சு அடிக்கிறது, இந்த தில்லு முழு பண்ணுறது தேர்தலில், இதெல்லாம் நீங்கள் ரோல் மாடலாக வச்சுக்காதீங்க. விஜய்க்கு அட்வைஸ் வச்சோம். அவரை நீங்கள் ரோல் மாடலாக வச்சுக்கிறேன்னா 2 விஷயத்தில் வச்சுக்காங்க. அவர்கிட்ட கருணாநிதிகிட்ட எனக்கு பிடித்த விஷயம் 2. என்னென்னா சிம்பிளிசிட்டினா அக்சசபிலிட்டின்னு சொல்லுவாங்க. எப்படின்னா எப்போ வேணாலும் அவர் போய் பார்க்குறான். அது உண்மையிலேயே அந்த அறிவாலயத்தில் கதவை திறந்து வச்சுட்டு உட்காந்துருக்காரு. கட்சிக்காரன் பூரா அப்படியே க்யூவில் போய் நிற்பான். வாங்கி அதை ஒன்றும் செய்ய மாட்டார். வாங்குறதோடு சரி பெட்டிஷன் வாங்கி அப்படியே சண்முகநாதன் கையில் கொடுப்பாரு. ஆனால் அவர் ஈஸியாக பார்க்கலாம், எந்த நேரத்திலையும் பார்க்கலாம். அங்கே கோபாலபுரம் எல்லாம் போனீங்கன்னா மாடியில் இருப்பார், மேலே இருக்கார், கடை நீங்கள் போகலாம், பார்க்கலாம், கெடுபிடி இருக்காது. அவர் அக்சசபிலிட்டின்னு சொல்லுவாங்க. யாரையும் எளிதாக அவரை அணுகலாம். அது ஒன்றில் வேணால் ரோல் மாடலாக வச்சுக்கோங்க. இன்னும் ஒன்று என்னென்னு கேட்டிங்கன்னா, நைட்டு அவர் 2 மணி நேரம் தான் தூங்குவார். அந்த மாதிரிலாம் இருந்தால் உடம்பு கெட்டுடும். அதிக நேரம் தூங்கலாம். ஆனால் என்னென்னு கேட்டிங்கன்னா, காலைல 4-5 மணிக்கு எழுந்திரிச்சு எல்லா பத்திரிக்கையும் படிச்சுடுவார். படிச்சுட்டு அங்கங்கே ஃபோன் பண்ணுவார், என்னென்ன இது நடந்திருக்கு. அது ஒரு நல்ல இது. 2 தான் என்ன தெரிஞ்சு அவர்கிட்ட எனக்கு ரோல் மாடலாக விஜய் வச்சுக்கிறதுக்கு 2 தான் பண்ணலாம். எம்ஜிஆர் ரோல் மாடலுங்கிறீங்க. எம்ஜிஆர்கிட்ட நீங்கள் எதை பண்ணுறது ரோல் மாடலாக அப்படின்னு விஜய்க்கு ஒரு அறிவுரை சொல்லலான்னு பார்க்குறேன். எம்ஜிஆர்கிட்ட நீங்கள் ரோல் மாடலாக கற்றுக்கிற வேண்டிய விஷயம் 2. ஒன்று எலெக்ஷனில் நிற்கிறவன்ட்ட பணம் வாங்க மாட்டார். இப்போ வாங்குறான் பாருங்கள், 5 கோடி 10 கோடின்னு ஒவ்வொருத்தருக்கும். அந்த தப்பு எம்ஜிஆர் பண்ணது. அதில் எம்ஜிஆரை நீங்கள் ரோல் மாடலாக வச்சுக்கோங்க. விஜய் அதே மாதிரி எம்ஜிஆர் விஷயத்தில் இன்னொரு அவங்கள செலவு பண்ண விட மாட்டார். ஏன்னா செலவு பண்ண அவன் லஞ்சம் வாங்குவான்னு சொல்லி இவரே செலவு செய்வார். சில பேர் கேட்டாங்க, செலவு பண்ண இவருக்கு எது பணம் வந்ததுன்னு. சத்யா ஸ்டூடியோவை அடமானம் வச்சு, திருச்சி அடைக்கலராஜிட்ட அடமானம் வச்சு அந்த பத்திரமே இருக்குது, அதை வச்சு தான் செலவு பண்ணார். அதில் நீங்கள் ரோல் மாடலாக வச்சுக்கோங்க விஜய். எம்ஜிஆரே 2 விஷயத்தில் தேர்தலுக்கு நிற்பவன்ட்ட பணத்தை வாங்காதீங்க, தேர்தலுக்காக அவங்கள செலவு பண்ண சொல்லாதீங்க, இதில் ரோல் மாடலாக வச்சுக்கோங்க. ஜெயலலிதா அவங்ககிட்ட என்ன ரோல் மாடல்? ஜெயலலிதா உங்களுக்கு ரோல் மாடல் எதில்? நிர்வாகத்தை நடத்துவது. காவல்துறையை அவர் நிர்வகித்த மாதிரி யாருமே நிர்வகித்ததில்லை. அதுக்கு நீங்கள் ரோல் மாடலாக வச்சுக்கோங்க.